அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை கொட்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகு கேத்வே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் நடைபெறும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த நேயர்களாகட்டும் அஸ்ட்ரோ பக்தி சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படும் விதமாக ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜோதிட டிப்ஸை வழங்குறதுக்கு நம்முடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடிகேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ் அதாவது தனம் சேர உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகு இருந்தால் நீங்கள், அதாவது சந்திரன் என்றால் உணவு நீர், ராகு என்றால் முஸ்லிம். எனவே முஸ்லிம் சார்ந்த டீக்கடை மற்றும் உணவு விடுதிகளில் உணவு உண்பதால் உங்களுக்கு தனம் சேரும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்கிறேன். இன்றைய நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை, தங்களுடைய அனுபவங்களையும் இந்த இடத்தில் வந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது ஜோதிடத்தில் தெரியாதவர்களுக்கு, இந்த ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியாத ஒரு ஞானத்தையும் ஜோதிட சூட்சமங்களையும் இங்கு வந்து பகிர்ந்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே அத்தகைய தன்மையை வழங்க ஜோதிட ரத்னா பிஜி மோகன் எம்எஸ்சி எம்எட் ஐயா அவர்கள் சென்னை பல்லாவரத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்களை வரவேற்று வரப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கு பகிர இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் மாரியம்மாள் அம்மாள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் திரு KP கணேசன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து மாவட்ட அதிகாரியாகவும் இருந்து பின்னர் மண்டல அதிகாரியாக உயர்ந்து பணியாற்றி கடந்த 2025ஆம் ஆண்டு வரை பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சமயத்தில் வந்து 2004ஆம் ஆண்டு அது முதலே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடவியலில் பட்டயமும் பெற்றுள்ளார். 2022இல் ஜோதிட ரத்னா பட்டமும் பெற்று இவருடைய குருமார்கள் என்று சொல்ல போனா பார்த்தீங்க அப்படின்னா துரை ஐயா அவர்கள் முக்கியமாக சேர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது டாக்டர் திரு கனியர் ராஜசேகரன் அவர்களும் இவர் வந்து குருவாக ஏற்றுள்ளார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் எழுதுதல் வந்து சிறந்து விளங்கக்கூடியவர் ஐயா. மட்டுமல்லாது ஆன்லைனில் ஜாதக பலன்களும் கூறி தன்னுடைய ஜோதிட பணியை வந்து திறமையாக ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார். திருமண பொருத்தமும் பார்த்து, அதாவது எவ்வளவு எளிய முறையில் திருமண பொருத்தம் பார்க்க முடியுமோ அது மட்டுமல்லாது அந்த திருமண பொருத்தத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கணும், என்னென்ன இணைவுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்து அதனுடைய திருமண பொருத்தத்தை வந்து இப்ப வந்து ஆராய்ச்சி செய்து அதன் நிறைய திருமணங்களுக்கு வந்து உதவி செய்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்திருக்கிறார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்று நம்மிடையே வந்து ஐயா வந்து
ஒரு சிறப்புமிக்க தலை, அதாவது ஏற்கனவே திருமணம் நடத்தி வைத்த ஒரு புகழ் பெற்றவர் என்று பார்த்திருக்கோம். அந்த வகையில் இன்று பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த ஒரு நிகழ்வாகவே இன்று வரன் அமையும் விதம், ஒரு ஜாதகருக்கு எப்படியெல்லாம் வரன் அமையும், எந்த இடங்கள்ல இருந்து வரும், எந்த மாதிரி தமிழ்ல வரும் அப்படிங்கிறத விளக்கறதுக்கு நமக்கு நம்மிடையே ஐயா வருகை புரிந்திருக்கிறார். அவரை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் மனது ஜோதிட வல்லுநர்கள் ஆர்வலர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இன்றைய தலைப்பான வரன் அமையும் விதம் என்ற தலைப்பில் ஐயாவை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா, நீங்க பேசும்போது நீங்க பாட்டுக்கு தொடர்ந்து மீட் எடுத்துக்கோங்க ஐயா. நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஒரு 7:45 ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நன்றி உரை முடிச்சதுக்கு அப்புறம் கேள்விகள் இருந்தா 8 மணிக்கு மேல நம்ம வச்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்துருங்க. சரி சரி சரி, நீங்க பேசலாம் ஐயா. நன்றி, பேசலாம். அனைவரும் தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளுங்கள். வணக்கம் ஐயா. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தை, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள், தென்காசி மாவட்டம் கடைநல்லூரில் வீட்டிற்கும் எனது குலதெய்வமாகிய அருள்மிகு சிறு மாடசாமி வணங்குகின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சரியான நேரத்திற்கு இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய தலைவர் மேடம் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினுடைய கோஆர்டினேட்டர் மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நவக்கிரக ஸ்துதியை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் என்றிருக்கின்றேன். ஓம் கிரீம் ஆதித்யா எச சோமாய மங்களாய புதனாயச குருச்சுக்ர சனிப்பியாச ராகவே கேதுவே நமக. இப்போ டாபிக் பேரலாம். இப்போ இந்த டாபிக் பார்த்துருப்பீங்க, வரன் அமையும் விதம். இப்போ நிறைய ஜாதகங்கள் பலன் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஜாதகங்கள் வருதோ அதை விட பல மடங்கு நமக்கு திருமண பொருத்தத்துக்கு தான், திருமண விஷயங்களுக்காகத்தான் ஜோதிடரை அணுகி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்த போனால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே முக்கியமான ஒரு திருப்பு முனை என்பது திருமணம்தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற சினிமா பாடலினுடைய வரிக்கு ஏற்ப திருமணத்துக்கு பின் வாழ்வில் உயர்ந்தவர்களும் மகிழ்ந்தவர்களும் உண்டு. உலக வாழ்க்கையே நரகமாகி சாமியாராக போனவர்களும் உண்டு. அத்தகைய பெருமை வாய்ந்த இடம்தான் இந்த 7ஆம் இடம். மொத்தம் 12 இடங்கள் இருக்கின்றன. அதுல இந்த 7ஆம் இடம் திருமண பாவத்தை குறிக்கும். இந்த 7ஆம் பாவத்துக்கென்று பல காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட நம் அனைவரினுடைய மனதிலும் பதிந்து நிற்பது இந்த களத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்வு பற்றிய எண்ணம் தான். அந்த அளவு ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாவகம் இது. ஆக ஒருவர் ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் நல்ல முறையில் அமைந்தால்தான் அவர் மனைவி மக்களுடன் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் தன் மனைவி மக்களை பிரிந்து உறவினர்கள் கூட்டத்தை ஒதுக்கி வெளியூர் வெளியிடம் வெளிநாடு என்று ஒரு தொழில் நிமித்தம் காரணமாக ஒரு செல்லும் வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. மனித மனம் எந்த உறவை வேண்டுமானாலும் பங்கு போட்டுக் கொள்ள சம்மதிக்கும். ஆனால் கணவன் மனைவி என்ற உறவை மட்டும் பங்கு போட்டுக் கொள்ள சம்மதிப்பதில்லை. நாம் நமக்கு வேண்டிய ஒருவரை பிறரிடம் அறிமுகம் செய்யும் போது, இவர் எனக்கு தந்தையை போன்றவர், இவர் எனக்கு தாயை போன்றவர், இவர் அண்ணனை போன்றவர், இவர் தம்பியை போன்றவர், இவர் அக்காவை போன்றவர், இவர் எனது தங்கச்சியை போன்றவர், இவர் எனது தாத்தா மாதிரி, இது என் பாட்டி மாதிரி என்று பல உறவு முறைகளை கூறி பெருமையாக அறிமுகப்படுத்துகிறோம். அந்த இடத்திலே அந்த உண்மையான உறவுக்குரியவர்கள் இருந்தாலும் கூட அவர்களும் அதை பெருமையாகத்தான் நினைக்கிறார்கள். அதை சமுதாயமோ பெருமையாக கருதுகிறது. ஆனால் இதே போன்று இவர் என் மனைவியை போன்றவள் என்றோ, இவர் என் கணவனை போன்றவர் என்றோ துணிச்சலுடன் நாம் அறிமுகப்படுத்த முடியுமா? அதைத்தான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டு கொண்டுதான் மகிழ்ச்சி அடைவார்களா? எனவே இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமே மற்றவர்களுடன் பங்கு போட்டுக் கொள்ள முடியாத, மனிதனால் மனித மனத்தால் விட்டு கொடுக்க முடியாத ஒரு உறவாக இருக்கின்றது. இதனால் தான் எல்லா உறவுகளையும் விட
இந்த உறவே உயர்ந்தது என்று நாம் கூறுகின்றோம். எனவேதான் இந்த திருமண வாழ்க்கைக்கெல்லாம் நாம் பொருத்தத்தை பார்க்கின்றோம். திருமணத்திற்கு பின்பு நிறைய பேர் வாழ்க்கையிலே நல்ல சந்தோஷம், நல்ல வாழ்வு, நல்ல புத்திரம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல செல்வாக்கு என்று மகிழ்ச்சியாக பல பேருக்கு அமைந்து விடுகின்றது. ஆனால் சிலரது வாழ்விலோ மனக்கசப்பு, பிரிவினை, கோர்ட் கேஸ், டைவர்ஸ், சூசைட், மர்டர், வெட்டு குத்து என்று மரண படுக்கையாக சீரழித்து விடுகிறது. இதற்கு காரணம் என்ன? அவரவர் ஜாதகத்திலே உள்ள கிரக அமைப்பு தான். இதுதான் தலையெழுத்து என்றும் ஊழ்வினை என்றும் விதி என்றும் கூறப்படுகிறது. பெண் தேடும் போது ஒரு பழமொழி கூறுவார்கள், கடலில் உள்ள உப்புக்கும் காட்டில் உள்ள நாத்தங்காய்க்கும் யார் முடிச்சு போடுவது? அவன் தலையில இவன் தான் எழுதியிருந்தா மாத்தவா முடியும்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்பார்கள். இதைத்தான் சினிமாவிலே இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று ஒரு கவிஞன் பாடினான். அடுத்து ஒரு ஜோதிட பாடல் சாதக அலங்காரத்திலே உள்ளது. அவரவர் தமக்கு உள்ள ஆயுளும் தொழிலும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னன் சிவனுடைய அருளினாலே கற்பத்தில் நிச்சயிப்பான் என்று கூறுகிறது அந்த ஜாதக அலங்காரத்திலே உள்ள ஜோதிட பாடல். இதற்கு விளக்கம் என்ன என்றால், பிரம்மதேவன் ஒவ்வொருவரின் தலையிலும் எழுதிய விதிப்படியே சிவபெருமானின் அருளால் கற்பத்தில் இருக்கும் போதே ஒரு 7 வகையான ஐட்டங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. 1 ஆயுள், 2 தொழில், 3 பொன் பொருள், 4 வித்தை என்று சொல்லக்கூடிய கல்வி, 5 அழகு, 6 செல்வம், 7 மரணம் எய்தும் விதம். ஆக இந்த 7மே பிரம்மதேவன் நமக்கு தலையில எழுதினது. அது சிவபெருமானுடைய அருளாலே தாயினுடைய கற்பத்தில் இருக்கும் பொழுது இந்த 7ம் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. பொதுவா இப்போ நம்மகிட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி பொருத்தத்துக்கு தான் அதிகமா வராங்க. எப்போது திருமணமாகும், இப்போ கோச்சாரப்படி குருபலன் வந்துருதா, வரன் ஐயா எங்க உள்ளூர்ல அமையுமா வெளியூர்ல அமையுமா, மனைவி அல்லது கணவனா நல்ல குணமா இருப்பாங்களா, மனைவி உத்தியோகம் பார்ப்பாளா, மனைவி அந்த குடும்பம் செல்வாக்கு உள்ளதா இல்லை ஏழ்மை உள்ளதா, வாழ்க்கை துணையோட பிறந்தவர்கள் எத்தனை பேரு, வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் சிறியதா பெரியதா, முக்கியமாக வாழ்க்கை துணை எந்த திசையில் இருந்து அமையும், மனைவி அமைவது உறவிலா இல்லை அந்நியமா, வாழ்க்கை துணையினுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய வீதி எது, வீட்டு வாசலினுடைய திசை எது, முக்கியமாக மனைவி சீர்வரிசை கொண்டு வருவாளா, இப்படி எல்லா கேள்விகளையும் ஒரு 50-100 ரூபாயிலே துளைத்து எடுக்கின்றார்கள். ஆக இதற்கெல்லாம் ஒரு பலன் சொல்லும் விதமாக இந்த ஒரே வீடியோவிலே கொண்டு வரலாம் என்று நினைத்துத்தான் இப்ப இந்த டாபிக் பத்தி பேசுகிறேன். இப்பொழுது எப்போது திருமணமாகும் என்று பார்த்தோமானால், ஒருவருக்கு 2ஆம் அதிபதி திசை அல்லது 7ஆம் அதிபதி திசை அல்லது 11ஆம் அதிபதி திசை, இந்த திசை அல்லது புத்தி அல்லது அந்தரங்களில் தான் திருமணம் நடக்கும். 2 என்பது குடும்பம், 7 என்பது திருமணம், 11 என்பது ஆசை நிறைவேறுதல். அடுத்தது சுக்கிர திசையில் பெண்ணுக்கு குருபுத்தி இருந்தாலும் ஆணுக்கு சுக்கிர புத்தி இருந்தாலும் அது திருமணம் நடக்கக்கூடிய காலம். அது 9ஆம் அதிபதி திசை 10ஆம் அதிபதி திசையிலும் திருமணம் நடக்கும். பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். எனவே 8ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடிய கிரகம் இந்த திசா புத்தியிலே வலு எந்த கிரகம் அதிகமாக உள்ளதோ அந்த திசா புத்தியிலும் நமக்கு திருமணம் நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா கோச்சாரப்படி குருபலம் வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. குருபலம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்களே எல்லாரும் பொதுமக்களே ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட ஈஸியாக பார்க்கலாம். ஜனன ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் சந்திரனில் இருந்து பிறந்த ஜாதகத்தில் உள்ள சந்திரனிடம் இருந்து தற்போதுக்குள்ள கோச்சார குரு இருக்கும் இடத்தை எண்ண வேண்டும். அப்படி எண்ணி வரும்பொழுது அது 5, 7, 9, 2, 11 ஆக வந்தால் அது குருபலம் வந்துள்ளது என்று அர்த்தம். குருபலம் வந்திருந்தால் தான் திருமணம் நடக்கும் என்பதில்லை. இருந்தாலும் பொதுவாக குருபலம் வந்தால் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அந்த குருபலத்தை பார்க்கின்றோம். அடுத்தது இப்போ மணமகன், இப்போ பெண்ணா இருந்தா மணமகன், ஆணா இருந்தா மணமகள்.
இப்படி எங்க உள்ளூரில் அமையுமா அல்லது வெளியூரில் அமையுமா அப்படின்னு பார்க்க போறோம். 7ஆம் அதிபதி நின்ற ராசி சரராசி எனில் வாழ்க்கை துணை வெகு தொலைவில் இருந்து வருவார். இது ஒரு பாயிண்ட். 7ஆம் அதிபதி நின்ற ராசி ஸ்திர ராசியாக இருந்தால் வாழ்க்கை துணை உள்ளூரில் இருந்து வருவார் அல்லது மிக அருகில் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் நடைமுறையிலே ஒரு 50 கிலோமீட்டருக்குள் அமைகின்றது. 7ஆம் அதிபதி நின்ற ராசி உபயராசி என்றால் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம். சரம் என்றால் தொலைவு, ஸ்திரம் என்றால் உள்ளூர், உபயம் என்றால் இரண்டுக்கும் இடைப்பட்ட என்ற பொருளின் அடிப்படையிலே நாம் பலனை எடுக்க வேண்டும். இப்பொழுது ஒரே ராசியிலே 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்துள்ளது என்றால் வரன் உள்ளூரிலே அமையும். அடுத்தடுத்த ராசியிலே 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் அமைந்தால் மிகவும் பக்கத்து ஊரிலே வரன் அமையும். இல்ல ரெண்டுமே சமசப்தம ராசி, ஒன்னொன்று ஒன்று 7, இது எந்த இடத்துல இருந்து அது 7ஆம் இடத்துல இருந்து பார்த்தா அது சமசப்தம பார்வை. அப்போ சமசப்தமாக இருந்தால் எதிர் வீட்டில் இருந்து கூட சம்பந்தம் அமைய வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இப்போ உள்ளூரா வெளியூரா என்று பார்த்தோம். இப்போ மனைவி நல்ல குணமா என்று குண அடிப்படையிலே பார்த்தால் 7ஆம் இடத்திற்கும் அல்லது 7ஆம் அதிபதிக்கும் குரு பார்வை இருந்தால் ஒரு நல்ல குணமகள் வரனாக அமைவாள். அந்த திருமணம் வேதியர் வைத்த விவாகம். வேதியர் வைத்த விவாகம் என்றால் மனமேடையிலே ஐயர்கள் வந்து வேதங்கள் ஓத நடக்கக்கூடியது. அவருடைய வாழ்வு குறைவற்ற வாழ்வும் நிறைவேற்ற செல்வமாக விளங்கும். 7ஆம் அதிபதி சுபராக இருந்தால் வாழ்க்கை துணை மூலம் வசதியான வாழ்வும் அழகான மனைவியும் அமைவார். 7ஆம் அதிபதி பாபராக இருந்தால் வாழ்க்கை துணையின் மூலம் நம் வசதியான வாழ்வை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது முக்கியமான இப்போ ஒரு கேள்வி கேட்காங்க, மனைவி உத்தியோகம் பார்ப்பவளா அப்படின்னு. 7ஆம் அதிபதி அல்லது களத்திர ஸ்தானாதிபதி திருமணத்தை குறிக்க பாவம் 7. அதனால இங்க 7ஆம் இடத்தை பத்தி தான் ரொம்ப நம்ம முக்கியமா நீங்க கவனிக்கணும். 7ஆம் அதிபதி 4, 8, 12 இது மோட்ச திரிகோணம் என்று கூட சொல்வார்கள். இந்த 4, 8, 12 நின்றால் 7ஆம் நின்றாலும் உத்தியோகம் பார்க்கும் மனைவி அமையும். 7ஆம் அதிபதி 4, 8, 12 இதில் நின்றால் உத்தியோகம் பார்க்கக்கூடிய மனைவி. 7ஆம் அதிபதியோடு இந்த நான் கூறிய 4ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதியுடைய சேர்க்கை இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய மனைவி அமையும். இது ஒரு விதி. இன்னொரு விதி பார்த்தோம்னா 7ஆம் அதிபதியோடு சூரியன் இணைந்தால் அல்லது 4ஆம் அதிபதியும் இணைந்தால் 7ஆம் அதிபதி அதோடு முக்கியமாக சூரியன், ஏன் சூரியனை சொல்லுதோம்னா சம்பாத்தியக்காரகன்னு பேரு சூரியன். 7ஆம் அதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதி அதோடு சம்பாத்தியக்காரகன் சூரியனும் இணைந்தால் அது என்ன மனைவி உத்தியோகம் பார்ப்பால். ஆனால் 6, 8, 12 இருக்கக்கூடாது. ரைட்டு. இப்போ வாழ்க்கை துணையுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆண் ஜாதகத்திலே ராசி கட்டத்தை எடுத்து சுக்கிரனுடன் சேர்ந்து நிற்கும் கிரகங்களின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். அல்லது 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து நிற்கும் கிரகங்களினுடைய எண்ணிக்கை பார்க்க வேண்டும். பெண் ஜாதகமாக இருந்தால் ராசி கட்டத்தில் செவ்வாய், ஆண் ஜாதகத்துக்கு களத்திரகாரகன் சுக்கிரன் வச்சிருக்கோம், பெண் ஜாதகத்துக்கு களத்திரகாரகன் செவ்வாய்ங்கிறதுனால அந்த ராசி கட்டத்தில் செவ்வாயோட சேர்ந்து நிற்கக்கூடிய கிரகங்களின் எண்ணிக்கை. அப்படி இல்லையா 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து நிற்கும் கிரகங்களுடைய எண்ணிக்கையை வைத்து வாழ்க்கை துணையுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ரைட்டு. இப்போ குடும்பம் செல்வாக்குள்ளதா அப்படின்னு பார்ப்போம். ஒரு பெண் ஜாதகத்திலே செவ்வாய்க்கு அடுத்து சுவர்களான குரு, சுக்கிரன், புதன், நம்ம சூரியனையும் சேர்த்துக்கலாம். அதுல நல்ல ஒரு இதெல்லாம் ஒரு பெண் ஜாதகத்திலே செவ்வாய்க்கு அடுத்து இப்படி சுவர்கள் எல்லாம் இருந்தால் நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையும், அழகான குடும்பத்திலே இருந்து வரன் அமையும். பெண் ஜாதகத்திலே செவ்வாய்க்கு அடுத்தடுத்து பாவ கிரகங்கள் இருந்தால் எளிய குடும்பமாக, ஏழ்மை குடும்பமாக வாழ்க்கை அமையும். ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் சுக்கிரனுக்கு அடுத்து சுவர்களான குரு, சுக்கிரன், புதன், சூரியனை நம்ம எடுத்திருக்கோம். அது நல்ல மனைவியாக அமையும். அடுத்தடுத்து பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு அழகில்லாத குடும்பமாக, எளிய குடும்பமாக அமையும். மேலும் திருமணம் கூட தாமத திருமணமாக அமையும். ரைட்டு. அடுத்து வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் சிறியதா பெரியதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆண் ஜாதகத்திலே 7ஆம் அதிபதி நின்ற ராசி அல்லது சுக்கிரனை எடுத்து
2 12 அதாவது முன்பின், அடுத்தது 1 7 இந்த இடங்களிலே அமர்ந்துள்ள கிரகங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கணும். அதே மாதிரி பெண் ஜாதகத்திலே 7ஆம் அதிபதி நின்ற ராசி அல்லது செவ்வாயை எடுக்கணும். அந்த முன்பின் அதாவது 2 12 1 7 இதிலே அமர்ந்துள்ள கிரகங்களுடைய எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். இந்த எண்ணிக்கையை பார்த்தாச்சு என்ன செய்யணும் சார்னா, 4க்கு மேல் இருந்தால் அது பெரிய குடும்பம், 4க்கு கீழ் இருந்தால் அது சிறிய குடும்பமாக அமையும். ரைட்டு. இப்போ வாழ்க்கை துணை அமையக்கூடிய முக்கிய திசை, இது எல்லாருமே கிராமங்களில் கூட அதுதான் முதல்ல அந்த காலத்துல இருந்தே கேட்பாங்க, என்ன திசையிலிருந்து வரன் அமையும் அப்படின்னு. அது 7ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். ஆண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் அதிபதி அது சுக்கிரனையும் எடுத்துக்கணும். பெண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் அதிபதி செவ்வாயை எடுத்துக்கணும். இந்த கிரகம் நின்ற ராசி எதுன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னு சொன்னா கிழக்கு திசையில் இருந்தே வரன் அமையும். சந்திரன் அது வடமேற்கு திசையை குறிக்கும். செவ்வாய் தெற்கு திசையை குறிக்கும். புதன் வடக்கு திசையை குறிக்கும். குரு என்றால் வடகிழக்கு திசையை குறிக்கும். சுக்கிரன் என்றால் தென்கிழக்கு திசையை குறிக்கும். சனி என்றால் மேற்கு திசையை குறிக்கும். 7ஆம் அதிபதியோ சுக்கிரனோ 7ஆம் அதிபதி வராது. அப்போ ராகு இருந்தால் தென்மேற்கு, கேது இருந்தால் வடகிழக்கு. அப்ப இந்த அதிபதியா வராது, அது எந்த வீட்டில் இருக்குங்கிறத பார்த்து நம்ம பலன் எடுக்கணும். ரைட்டு. இப்போ உறவிலா அந்நியத்திலா அப்படின்னு நிறைய கேட்காங்க. முக்கியமானது 7ஆம் அதிபதி இப்போ 4க்குரியவனின் சாரம். ஏன் 4 எடுத்தோம்னா 4 என்பது தாயை குறிக்கும். 7ஆம் அதிபதி 4க்குரியவனின் சாரம் 4ஆம் அதிபதியுடன் இணைந்திருப்பது அல்லது தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரனுடைய சாரம் சந்திரனுடன் இணைந்திருப்பது, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா வரன் தாய் வழி உறவிலே அமையும். சரி, தந்தை வழி உறவிலே அமைவதற்கு எப்படி அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று பார்த்தோமே. ஆனால் 7ஆம் அதிபதி 9க்குரியவனினுடைய சாரம், 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடன் இணைந்திருத்தல், 7ஆம் அதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனுடைய சாரத்தில் இருத்தல், 7ஆம் அதிபதி சூரியனுடன் இணைந்திருத்தல், இந்த அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா தந்தை வழி உறவிலே வரன் அமையும். 7ஆம் அதிபதி ராகுகேதுவுடன் இணைந்திருந்தாலும் 6 8 12ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தாலும் 6 8 12 மறைந்திருந்தாலும் வரன் உறவில் அமையாது, அந்நிய இடங்களில் தான் வரன் அமையும். ரைட்டு. வாழ்க்கை துணையினுடைய வீடு அமைந்திருக்கும் உடைய வீதி, இப்ப வீதின்னு எடுத்துக்கிட்டா நம்ம கிளமேல் வீதி தென்வடல் வீதின்னு 2 வீதிகள் உண்டு. இப்ப எந்த வீதியில வரன் அமையும் என்று நாம் பார்த்தோமானால், ஆணுக்கு 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் நின்ற ராசியின் திசை என்ன என்று பார்க்க வேண்டும். பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி அல்லது செவ்வாயை எடுக்க வேண்டும். செவ்வாய் நின்ற ராசியினுடைய திசை என்ன என்று பார்க்க வேண்டும். இவ்வாறு 7ஆம் அதிபதி நின்ற ராசியின் திசை கிழக்கு அல்லது மேற்கு எனில் கிளமேல் வீதியாக வரன் அமையும். 7ஆம் அதிபதி நின்ற ராசியின் திசை வடக்கு அல்லது தெற்கு எனில் தென்வடல் வீதியாக வரன் அமையும். சரி, இந்த வரனினுடைய வீட்டு வாசலின் திசை எதை நோக்கி இருக்கும் என்று பார்த்தோமே. ஆனால் 7ஆம் அதிபதி நின்ற ராசி எதுன்னு பார்க்கணும். அந்த நின்ற ராசிக்கு 4ஆம் வீட்டை எடுக்கணும். 4ஆம் வீடு என்பது 4 என்பது வீட்டை குறிக்கும். அதனாலதான் 7ஆம் அதிபதி நின்ற ராசியை கண்டுபிடித்து அதற்கு 4ஆம் வீடு என்னன்னு பார்த்து அதற்குரிய திசையை நாம் பார்த்தோமே. ஆனால் அந்த வரக்கூடிய வரனுடைய வீட்டு வாசலின் திசையை நாம் நிர்ணயிக்க முடியும். மேஷம் என்றால் கிழக்கு, ரிஷபம் என்றால் தெற்கு, மிதுனம் என்றால் மேற்கு, கடகம் என்றால் வடக்கு. இப்படி கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்று மாறி மாறி 12 கட்டங்களுக்கும் வரும். ரைட்டு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, மனைவி சீர்வரிசை கொண்டு வருவாளா, நகை போடுவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்காங்க இல்லையா, அதுக்குரிய ஒரு பதில பார்த்துக்கோங்க. அது 4ஆம் இடத்தை பார்க்கணும். சீர்வரிசை என்றாலே 4ஆம் இடத்தை குறிக்கும். ஒரு 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற கிரகமோ அல்லது உச்சம் பெற்ற கிரகமோ ஒரு நல்ல சுப கிரகங்கள் வலுவாக இருந்து சுபருடைய பார்வையை பெறுதல் அல்லது 4ஆம் இட அதிபதி பல கிரகங்களுடன் இணைந்து இருத்தல், இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா மனைவி சீர்வரிசை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி சுவராக இருந்தால் வாழ்க்கை துணை மூலம் வசதியான வாழ்க்கை அமையும். மனைவியும் அழகானவளாக இருப்பாள், இனிமையாக பேசும்
நற்குணம் கொண்ட மனைவியாக அமையும். 7ஆம் அதிபதி பாவராக இருக்கும் பட்சத்தில் மனைவி அழகில் குறைந்தவளாகவும் கோபம் அதிகம் உடையவளாகவும் விளங்கக்கூடும். ரைட். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஒருவருக்கு ஒரே திருமணம் தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ். அதாவது குடும்பாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கணும், களத்திராதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த இருவரில் ஒருவராவது பலம் பெறணும். அதாவது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ஒரே திருமணம் தான். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருத்தல் அல்லது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்திருத்தல் அல்லது சேர்ந்திருத்தால் குறு பார்வையில் இருந்தால் அவருக்கு ஒரே ஒரு திருமணம் தான் அமையும். அடுத்தது 2 திருமணம் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தா, 7ஆம் இடம் பாவர்களால் சூழப்படுதல். அதாவது 7ஆம் இடத்துல ஒரு பாவர் இருந்தா பிரச்சனை இல்லை, 2 3 இருந்ததுன்னு சொன்னா 2 திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 2ஆம் இடம் 7ஆம் இடம் இருவரில் ஒன்று பாதிப்படைந்தாலும் 2 7 பாவிகள் இருந்தாலும் 2 திருமணம். 7ஆம் அதிபதி 9ல் இருப்பது அல்லது 9ஐ பார்ப்பது, மங்களகாரகன் செவ்வாயுடன் சனி கேது இணைவு அல்லது மங்களகாரகன் செவ்வாயுடன் சந்திரன் கேது இணைவு, இவர்கள் 2 7க்கு தொடர்பானால் 2 திருமணம். அடுத்தது 2க்கும் மேற்பட்ட திருமணத்துக்கு அமைப்புகள் பார்த்தோம்னு சொன்னா 3 திருமணம் அப்படிலாம் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நாகதோஷம் அதுல ஒரு பாயிண்ட். நாகதோஷம் என்றால் 1 7 2 8 ராகு இருப்பது, ராகு கேதுக்கள் இருப்பது, அது பல பெண்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து இன்னொரு அமைப்பு 7 5 தொடர்பு, 7 5 11 தொடர்பு அல்லது 5 11 தொடர்பு. இந்த 3 அமைப்புகளும் இருந்தால் அது ஒரு 3 திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது மொத்தம் 12 இடங்கள் இருக்கு. அதுல நம்ம 7ஆம் இடத்தை பத்தி தான் அங்க டிஸ்கஸ் பண்ணுதோம். அப்ப 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் நின்றால் வரன் எப்படி அமையும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம். நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அதுல இந்த மணமகன் மணமகளுக்குரிய காரகத்துவத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்ப 7ல சூரியன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, தாமத திருமணம் தான் நடக்கும். 7ல் சூரியன் இருந்தால் தாமத திருமணம். அப்ப சூரியன் மனைவி எப்படி அமையும்? சூரியன் என்றால் அதிகாரம் உள்ள மனைவியாக அமைவாள். சூரியன் என்றால் ஆதிக்கம் உள்ள மனைவியாக அமைவாள். அடுத்தது 7ல் சூரியன் இருந்தால் அது சம்பந்தம் பெரிய இடத்து சம்பந்தமாக இருக்கும். அடுத்தது சூரியன் என்றால் அந்த குடும்பத்திலே ஒரு மூத்த உறுப்பினரை குறிக்கும். என்றால் 7ல் சூரியன் இருந்தால் நமக்கு வரக்கூடிய வரன் மூத்த உறுப்பினராக இருப்பார். 7ல் சூரியன் இருந்தால் நமக்கு வரக்கூடிய களத்திரம் கிழக்கு திசையில் இருந்து அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7லே சூரியன் இருக்கும் பொழுது அந்த திருமணம் சிவன் கோயிலில் நடத்தினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவாக 4 7 12 இந்த 3 இடங்களிலும் பாவிகள் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். இதுல பாவிகள் இருந்தா அப்ப என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு சக்கரத்தியாகும் யோகம், அதாவது கணவனுக்கு இன்னொரு மனைவி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப 7ல சூரியன் இருந்தால் 2 களத்திரம் அல்லது துஷ்ட களத்திரம் சொன்னா கணவன் மனைவிக்குள் கூட ஒரு சந்தேக எண்ணங்கள். இது 7ல் சூரியன் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள். ஆண் ஜாதகத்திலே 7லே சூரியன் இருந்தால் மனைவி அடங்கி போக மாட்டாள். கணவன் தான் அடங்கி அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், சூரியன் என்றால் அதிகாரம், ஆதிக்கம், ஆணவம் என்று. பெண் ஜாதகமானால் கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து 7ல் சந்திரன் இருக்கும் பொழுது களத்திரம் பக்கத்திலே தான் அமையும், பக்கத்திலே தான் தேடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 7 என்றால் திருமணம், சந்திரன் என்றால் விரைவில். 7லே சந்திரன் இருந்தால் விரைவிலே திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முகூர்த்த நேரத்திலே சரியாக தாலி கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 7லே சந்திரன் இருந்தால் திருமணமானவின் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு, உடனே தனி குடித்தனம் பெறுவாங்க. வாழ்க்கை துணை ஒரு இரவு வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருப்பார். 7 என்றால் திருமணம், சந்திரன் என்றால் முடிவெடுப்பதிலே குழப்பம். ஆக 7லே சந்திரன் இருந்தால் திருமணத்திலே ஒரு கன்ஃபியூஷன், நிச்சயம் செய்யும் வரை குழப்பவாதியாகத்தான் இருப்பார். சந்திரன் என்றால் தாயை குறிக்கும். என்றால் 7லே சந்திரன் இருந்தால் தாய் வழியிலே மனைவி அமையும்.
ஏழிலே சந்திரன் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை திங்கட்கிழமை பிறந்தவராகவோ இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராகவோ இருப்பார். பொதுவாக ஏழிலே சந்திரன் இருந்தால் நல்ல அழகான மனைவி அமைவார், சிரித்து பேசும் தன்மை இருக்கும், சிற்றின்ப வேட்கை அதிகமாக இருக்கும், பெண் குழந்தைகள் அவர்களுக்கு அதிகமாக பிறக்கும், மனைவி மேல் அதிக பிரியம் இருக்கும். இந்த ஏழில் உள்ள சந்திரனுடன் சுக்கிரன் சேர்ந்து விட்டால் திருமண வாழ்க்கை தோல்வியாகும், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களையும் சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். அடுத்தது ஏழில் செவ்வாய். எல்லாத்துக்குமே தெரியும் ஏழுல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லி, களத்திர தோஷம். ஆனா அப்படி நம்ம உடனே முடிவெடுக்கப்படாது, விதிவிலக்குகள் நிறைய உள்ளன. சரி, ஏழில் செவ்வாய் வாழ்க்கை துணைக்கு செவ்வாய் என்றால் சொத்தை குறிக்கும், நிலம், நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஏழுல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனா பாருங்க, ஏழுல செவ்வாய் இருந்தா சொத்துக்கள் நிறைய இருக்கும் வரக்கூடிய வரனுக்கு, வந்த பிறகும் சொத்து வாங்குவார். அடுத்தது செவ்வாய் என்றால் ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய கிரகம், கலகம் செய்யக்கூடியது. எனவே வாழ்க்கை துணை வாக்குவாதம் செய்வார். வாழ்க்கை துணையினுடைய ஒரு செவ்வாய் என்றால் கட்டுமஸ்தான உடல், கட்டுமஸ்தான உடல் அமைப்பு இருக்கும். முறுக்கிய மீசை உள்ளவராக இருப்பார் ஆடவராக இருந்தால். அடுத்தது கோபம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் என்றால் கோபக்காரகன், கோபம் அதிகமாக இருக்கும். அவருடைய செவ்வாய் ஏழுல இருந்தால் அவர் பெண்ணுக்கு இருந்தால் அவருடைய கணவர் பெயர் முருகன் என்றோ அல்லது வீரத்தை குறிக்கக்கூடிய பாண்டியன் என்றோ இந்த வகையிலே அமையும். ஏழில் செவ்வாய் இருந்து திரிசூனியமோ பாதகமோ ஆனால் 2 திருமணத்திற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ரைட்டு. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்திலே ஏழில் செவ்வாய் இருந்தால் மனைவி படு கோபக்காராக இருப்பார். பெண் ஜாதகத்திலே ஏழில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் கணவன் படு கோபக்காரராக இருப்பார். ஏழில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் சில பேருக்கு விருப்பமற்ற ஒரு திருமண வாழ்வும் அமையும். அடுத்து ஏழில் புதன். ஏழில் புதன் இருந்தால் ஒரு ஆடவருக்கு இருந்தால் அந்த ஒரு குடும்பத்திலே கடைக்குட்டி பெண் தான் மனைவியாக அமைவார். புதன் என்றாலே கடைக்குட்டி, வயது குறைந்த, இளமையான, அழகான, இந்த மாதிரி தான். ஏழில் புதன் இருந்தால் வயது குறைந்த களத்திரம், இளமையான களத்திரம், அழகான களத்திரம், அன்புடைய களத்திரம், தெய்வ பக்தி உடைய களத்திரம், இலகிய மனம் உடையவராக இருப்பார்கள். நகைச்சுவை, புதன் என்றாலே நகைச்சுவை அல்லவா, நகைச்சுவையுடைய களத்திரம், சுறுசுறுப்புடைய களத்திரம். புதன் என்றால் பேச்சு திறமை, எழுத்து திறமை. ஆக ஏழிலே புதன் இருக்கும் பொழுது வரக்கூடிய வரன் பேச்சு திறமையுடனும் எழுத்து திறமையுடனும் ஒரு அந்த வரனுக்கு வழிகாட்டியாகவும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. புதன் என்றாலே புத்திசாலி என்று நாம் கூறுகிறோம். புதன் அப்போ இன்டெலிஜென்ட்டான ஒரு மனைவி அமைவார். அதோடு மட்டுமல்லாமல் கண்டிஷன் போடும் ஒரு மனைவியாக இருப்பார். கணக்கிலே புலியாக இருப்பார். அவர்கள் ஏழிலே புதனாக திருமணத்திற்கு பின்னும் ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். திருமணத்திற்கு பின் புதன் என்றால் காலிமனையை குறிக்கும். எனவே காலிமனை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். புதன் என்றால் ஒரு நல்ல நெருக்கம், இன்டிமெசியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். எனவே கணவன் மனைவி உறவிலே இன்டிமெசி இருக்கும். மேலும் புதன் ஏழிலே புதன் இருந்தால் ஜோதிடத்திலே அதிக ஆர்வம் உள்ளவாக இருப்பார்கள். முக்கியமாக ஏழிலே புதன் இருந்தால் தாய்மாமன் வழியிலே மனைவி அமையும். அப்படி இல்லாவிட்டால் உறவிலோ நட்பு வட்டத்திலோ கூட மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள். ரைட்டு. அடுத்தது ஏழிலே குரு. ஏழிலே குரு இருந்தால் களத்திரம் எவ்வாறு அமையும்? பொறுமையுள்ள களத்திரம். குரு என்றால் பொறுமையுள்ள, பொறுப்புள்ள, ஒரு நல்ல கேரக்டர், உபதேசம் செய்யக்கூடிய ஒரு களத்திரம், ஒரு ஆசிரியர். ஒரு அதிகமாக படித்திருந்தால் ஒரு பேராசிரியர். குரு என்றால் தனகாரகன், ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய, ஒரு நிதி நிறுவனத்திலே வேலை பார்க்கக்கூடிய, இந்த மாதிரி தான் களத்திரம் அமையும். குரு என்றாலே தனகாரகன், சொத்துக்கள் இருக்கும். வரக்கூடிய களத்திரத்திற்கு சொத்துக்கள் இருக்கும். ஏழிலே குரு இருந்தால் திருமணத்திற்கு பின் குழந்தை வளர்ச்சி இருக்கும். 7 என்பது 2வது குழந்தையையும் குறிக்கும். எனவே 2வது குழந்தை பிறந்தபின் குடும்பத்திலே ஒரு வளர்ச்சி நிச்சயமாக அமையும். குரு என்றால் குழந்தை. எனவே ஏழிலே குரு இருக்கும் பொழுது திருமண வாழ்விலே புத்திர வாக்கியம் கண்டிப்பாக உண்டு. ஏழிலே குரு இருக்கும் பட்சத்திலே வரக்கூடிய வாழ்க்கை துணை தெய்வ அம்சம் நிறைந்தவராக, அதிர்ஷ்டம் நிறைந்தவராக, அழகுள்ளவராக, அன்பு உள்ளவராக, பண்புகள் உடையவராக, மேன்மையான குணம் உடையவராகவும் இருப்பார். அதே நேரத்திலே ஏழிலே குரு இருந்தால் சிற்றின்பத்தை அதிகம் விரும்ப மாட்டார். எனவே பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். காதலிலே ஆர்வம் குன்றும். தாம்பத்தியத்திலே ஆர்வம் உள்ளவருக்கு ஏழிலே குரு இருப்பது ஒரு பெரும் சோதனையாகத்தான் திகழும். சில பேருக்கு ஏழில் குரு இருந்தால் இளமை திருமணமாக கூட அமையும். அடுத்தது ஏழிலே சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே அழகான என்று பொருள். அப்போ ஏழிலே 7 என்றால் களத்திரம். அப்போ சுக்கிரன் என்றால் அழகான. அப்ப ஏழிலே சுக்கிரன் இருந்தால் நல்ல அழகான களத்திரம் அமையும். நாடகனாக இருந்தால் அழகான மனைவி அமையும். பெண்ணாக இருந்தால் அழகான கணவன் அமையும். ஆக மனமான பின் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுக்கிரனும் ஒரு தனகாரகனே. எனவே
மனவானவின் மகிழ்ச்சி இருக்கும். சுக்கிரன் 7ல இருப்பவர்களுக்கு பெண் நண்பர்கள் அதிகமாக இருக்கும். அதாவது 7ல சுக்கிரன் இருந்தால் இது ஒரு அழகு தான், ஒரு சிறப்பு தான். ஆனால் அழகு என்று வரும்போது ஆணவமும் அங்கு சேர்ந்து வரும். எனவே கணவனை மதிக்க மாட்டாள். ஆகவே வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கம்மியா இருக்கும். அதனால்தான் சுக்கிரன் 7ல் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி என்றார்கள். காரகோ பாவனாஸ்தி ஏன் சுக்கிரனுக்கு 7ல் வச்சிருக்காங்கிறதுக்கு பொருள் இதுதான். சுக்கிரன் சுபிட்சக்காரகன். சுபிட்சக்காரகன் என்றால் பிராஸ்பரிட்டி என்பதை குறிக்கும். நல்ல வசதியான இடத்திலிருந்து மனைவி அமையும். மனைவி காஸ்டியூம்ஸ், இந்த காஸ்டியூம்ஸ் ஐட்டத்துக்கு நிறைய பொருள்களை செலவழிப்பார்கள். ஏனென்றால் அலங்காரம் செய்வதிலே ஆர்வம் உடையவராக இருப்பார்கள். 7லே சுக்கிரன் இருந்தால் பெண்கள் மீது சபலப்படுவனாக இருப்பார். ஆண்களுக்கு 7ல சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள் மீது சபலப்படுவனாகவும் வாய்க்கக்கூடும். அடுத்தது 7லே சனி. 7லே சனி இருந்தால், சனி என்றாலே லேட்டு, ஏற்கனவே பார்த்துருக்கோம். 7 சனி இருக்கும் பொழுது 7 என்றால் திருமணம் தாமதமாக நடக்கும். திருமணத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் வரும். அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அந்த திருமணத்தை டிசைட் பண்ணணும். ஒரு நிறத்தாலோ, ஒரு அழகிலோ, வயதிலோ, கல்வி தரத்திலோ, ஜாதியிலோ, அந்தஸ்திலோ அந்த நம்ம அந்த கலத்திரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா தான் 7ல சனி திருமணம் நிம்மதியாக அமையும். பொருள் வளம் குன்றும் 7ல சனி இருந்தால். குடும்ப பற்றுதலும் குறையும். ஏன்னா 7ல சனி சில பேருக்கு சன்னியாசியாக வேண்டிய யோகம் அது. மற்றபடி 7ல் சனி இருக்கவர்கள் எம்மதமும் சம்மதம் என்று கூறி ஜாதி மத பேதமின்றி திருமணம் செய்வார்கள். ரைட்டு. இப்போ 7ல் ராகு. 7ல் ராகு இருந்தால் அது ஒரு களத்திர தோஷம் உள்ள ஒரு அமைப்பு தான். 7ல் ராகு இருக்கும் பொழுது தாமத திருமணம் நடக்கும். ராகு என்றாலே காதல், மாற்று கலாச்சாரத்தை குறிக்கும். எனவே திருமணம் காதல் திருமணமாக அமையும், மாற்று கலாச்சாரத்திலே அமையும். ராகு என்றாலே அப்படி, அதாவது அந்நிய மொழி, அந்நிய இனம், அந்நிய இடம், இந்த மாதிரி தான் குறிக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் வரன் அமையும். கலத்திரத்தினுடைய வீடு ராகுன்னா மெயின் ரோடா குறிக்கும். மெயின் ரோட்ல இருக்கும். இவர்கள் திருமணமான பின்பு கூட வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்வார்கள். இடமாற்றத்து மூலம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு 7லே ராகு இருக்கும்போது தாம்பத்திய சுகம் அதிகமாக தூண்டப்படும் அல்லது நிறைவேறாமல் கூட கெட்டுவிடும். 7லே ராகு இருக்கும் பொழுது அந்த களத்திரத்தால் அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 7ல் ராகு இருந்தால் களத்திர தோஷம் என்று கூறினேன். எனவே திருமணம் தாமதமாக நடக்கும். திருமணம் உறவிலும் அமையாது. கணவன் மனைவி உறவிலே கருத்து வேறுபாடு இருக்கும். திருமணம் அந்நியத்திலே நடக்கும், வெகு தூரத்திலே இருக்கும். கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிவினையும் அமையும். வேறு ஜாதி மதத்திலும் அமையலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 7லே ராகுவோ கேதுவோ இருந்தால் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டில் தான் பெண் அமையும். ரைட்டு. 7ல் கேது இருந்தால் அதுவும் களத்திர தோஷம். 7ல் கேதுவும் ராகுவை போல தாமத திருமணம் தான். ஆனால் 7ல் கேது என்பது திருமண வாழ்வில் பற்று இல்லாமல் இருக்கும். கணவனோ மனைவியோ ஆரோக்கியம் இல்லாமல் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 7ல் கேது இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்வு கசக்கும். திருமண உறவிலே பிரிவுகள் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு. 7ல் கேதுகள் இருந்தால் கோயில் அருகே அல்லது ஒரு சந்துக்குள் களத்திரத்தினுடைய வீடுகள் அமையும். 7ல் கேது இருந்தால் களத்திரம் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார். 7ல் கேது இருந்தால் திருமணத்திற்கு பின் ஒரு வழக்கு வரும். 7லே கேது இருந்தால் இல்லற சுகத்திலே ஒரு குறைவு இருக்கும், திருப்தி இருக்காது. 7லே கேது இருக்கும் பட்சத்தில் கேதுன்னா தடை தாமதம். அப்போ நம்ம திருமணத்துக்கு தடை தாமதங்களும் வரும். 2வது குழந்தை அமைவதற்கு கூட தடை தாமதங்கள் ஏற்படும். அடுத்தது, இப்போ இந்த 7ஆம் அதிபதி எங்கெங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு அந்த இந்த டாபிக்கு ரிலேட்டடா இருக்கும். எப்படி மனைவி அமைவாங்க, எப்படி கணவன் அமைவாங்க. அப்ப 7ஆம் அதிபதியை நம்ம எடுத்து ஒவ்வொரு இடமா பார்க்கும் பொழுது, லக்கணத்தில் இருந்தால் 7ன்னா களத்திரம். லக்கணத்தில் இருக்கும் பொழுது ஜாதகரை தேடி வரும். களத்திரமானது ஜாதகர் தேடி போக வேண்டியதில்லை. 7 என்பது களத்திரம். களத்திரம் ஜாதகரை தேடி வரும். அப்போ ஒரு திருமண நிகழ்ச்சி சென்றிருக்கும் போது கூட அந்த களத்திரம் ஜாதகருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. மனவாழ்வும் சிறப்பாக அமையும். 7ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது மனைவி மனதுக்கு பிடித்தவளாக இருப்பாள், அன்பாக இருப்பாள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவங்கள் இருக்கும். 7 என்றால் திருமணம். அப்போ லக்கணத்தில் இருக்கும் பொழுது சொந்தத்திலே திருமணம் அமையும்.
திருமணம் காதல் திருமணமாக கூட அமையும், ஆனால் பெற்றோர் சம்மதத்துடன் அமையும். மனைவி ஜாதகர் சொல்படி அமைவார். மனைவி மூலம் செல்வம், செல்வாக்கு, புகழ், கௌரவம், அந்தஸ்து கூடும். ஏழாம் அதிபதி இந்த லக்கணத்திலே இருக்கும் பொழுது வாழ்க்கை துணையை ஜாதகரே செலக்ட் பண்ணுவார். ஜாதகருக்கு நன்றாக தெரிந்த வரனாக இருக்கும். பெண்களை கவரும் சக்தி இந்த ஜாதகருக்கு இருக்கும். எப்போ ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் பெண்களை கவரக்கூடியவர். எனவே ஜாதகரை பெண்கள் விரும்புவார்கள். ஜாதகர் பெண்களிடம் அன்பாக பேசி பழகி புணரும் போக பாக்கியத்தை பெற்றிருப்பார். இப்படி பெண்களுடன் சுற்றுவதால் ஜாதகருக்கு தொழிலிலும் அக்கறை இருக்காது. சிறிது ஒழுக்க குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும் பொழுது மனைவி கணவர் வீடே கதி என கிடப்பால் கணவர் வீட்டை விட்டு போக மாட்டார். ஏழாம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தால் களத்திரம் அழகுடையவராக இருப்பார். 2 என்பது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் வாக்கு தனத்தை எல்லாம் குறிக்கும். எனவே ஒரு பெண் பார்க்க போனால் கூட வாழ்க்கை துணையுடன் 2 நிமிடம் நான் பேச வேண்டும் என்பார். இப்ப அந்த களத்திரமானது ஜாதகனுடைய ஒரு பேச்சுப்படியே நடப்பார். அந்த பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டபுள் மீனிங்ல இருக்கும். அடுத்தது தனஸ்தானம். மனைவி தனம் கொண்டு வருவாள். 2ஆம் இடம் என்றால் வருமானம் உண்டு. மனைவி வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கு உண்டு. இவர் 2ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அது தனத்தை குறிப்பதனால் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கூடும். அடுத்தது 2ஆம் இடம் குடும்பத்தை குறிப்பதனால அந்த வரக்கூடிய வரனுக்கு குழந்தை பொறுப்புகள், அதாவது குடும்பத்திலே பொறுப்புகள் அதிகமாகும். 2ஆம் குழந்தைக்கு பின் அவர்கள் தனி குடித்தனம் போக வாய்ப்புகள் உண்டு. அது களத்திரம் ஒரு 2 கிலோமீட்டரோ அல்லது 20 கிலோமீட்டருக்குள் தான் களத்திரம் அமையும். 7ஆம் அதிபதி, ஆனால் அதே நேரம் 2 என்பது தனது வீட்டுக்கு 8இல் மறைந்துள்ளதால் மனைவி சற்று ஆரோக்கிய குறைபாடு உள்ளவராகவும் பண கஷ்டத்தில் இருப்பவராகவும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால் காதல் திருமணமாகவும் அமைய வாய்ப்பு உண்டு. அடுத்து 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் போனால், 3 என்றால் சுயமுயற்சி. எனவே திருமணம் சுய முயற்சியிலே நடக்கும். திருமணத்திற்கு பின்னோ அல்லது 2வது குழந்தை பிறந்த பின்னோ இடமாற்றம் நிகழும். அந்த களத்திரம் அமைவது ஒரு போலீஸ் வீட்டிலோ இல்ல போலீஸ்காரர் குடும்பத்திலோ இல்ல போலீஸ் வரனாக கூட அமையும். வரன் அமைவது தரகர் மூலமாக அமையும். 3 என்றால் கம்யூனிகேஷன், 3 என்றால் பேப்பர், மேகசின். அப்போ வரன் தேடுவது இவர்கள் ஒரு பேப்பர் மூலமாகவோ மேகசின் மூலமாகவோ விளம்பரம் போட்டு வரன் தேடுவார்கள். 7ஆம் அதிபதி 3இல் இருந்தால் வரக்கூடிய தைரியம், வரக்கூடிய களத்திரம் தைரியத்துடனும் வீரியத்துடனும் துணிவுடனும் துணிச்சலுடனும் இருப்பார்கள். அவர்கள் கட்டுமஸ்தான உடல் இருக்கும். அடுத்தது 3 என்றால் கவிதை கட்டுரை எழுதுவர். எனவே வரன் கவிதை கட்டுரை எழுதக்கூடிய ஒரு சிறப்புடன் திகழ்வார்கள். களத்திரத்தினுடைய வீடு கம்யூனிகேஷன் என்று கூறினேன். ஒரு டிவி ஸ்டேஷன் பக்கத்திலேயோ ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்திலேயோ இல்ல கொரியர் ஆபீஸ் பக்கத்திலேயோ போஸ்ட் ஆபீஸ் பக்கத்திலேயோ ஒரு போலீஸ் ட்ரைனிங் சென்டர் பக்கத்திலேயே தான் இந்த வரன் அமையும். 3ஆம் இடத்திலே வக்கர கிரகம் இருந்தால் அந்த களத்திரத்திற்கு இடதுகை பழக்கம் இருக்கும். அதாவது 7ஆம் அதிபதி 3இல் இருந்து அது வக்கர கிரகமாக இருந்தால் இடதுகை பழக்கம் இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 3இல் இருக்கும் பொழுது பொதுவாகவே 3, 6, 8, 12 நாம் கவனமாக ஆராய வேண்டும். 7ஆம் அதிபதி இந்த மாதிரி 3 இடத்தில் போய்விட்டால் உடல்நல குறைபாடு ஏற்படும். களத்திரத்திற்கு இருதார வாய்ப்பு ஏற்படும். இந்த இருதார வாய்ப்பு என்பது குறுபார்வை இருந்தால் சரியாக விடும். லக்கண சுபர் சம்பந்தம் இதற்கெல்லாம் பரிகாரம் ஆகும். இந்த 7ஆம் அதிபதி 3இல் இருக்கும் பொழுது 3 என்றால் உடன்பிறப்பை குறிக்கும். எனவே மனைவி கணவரை உடன்பிறப்பு, அதாவது தன் உடன் பிறந்தவர் போல உள்ளன்புடன் கவனித்துக் கொள்வார். வாழ்க்கை துணை பக்கத்தில் இருந்து நெய்பர், 3ஆம் இடம் உறவு நட்பு அந்த நெய்பர்ஸை குறிக்கிறதுனால வாழ்க்கை துணை இந்த நெய்பர்ஸ் இருந்து கூட நமக்கு வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு உண்டு. இந்த வாழ்க்கை துணை மூலம் ஏற்றங்கள் வரும். ஏனென்றால் 3ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 4இல் இருக்கிறது ஒரு சிறப்பான இடம், கேந்திர பலம் பெற்றுள்ளது என்று பொருள். வருங்குடைய களத்திரம் சொத்தை எதிர்பார்ப்பார். 7ஆம் அதிபதி 4இல் இருந்ததுன்னா, அல்லது மனைவி வந்த பின் தான் இவருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அமையும். அல்லது மனைவி மூலமாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து அமையும். இவ்வாறு மனைவி வந்தபின் களத்திரம் இவர்களுக்கு அமைவது
4ஆம் இடம் என்பது சொந்த ஊரை குறிக்கும். ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளதான் மனைவி அமையும். 4ஆம் இடம் என்பது நீர்நிலை, ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களிலே களத்திரம் அமையும். 4 என்பது தாயை குறிக்கும். எனவே தாய்வழி உறவிலே களத்திரம் அமையும். வரக்கூடிய களத்திரம் வந்து தாய் சொற்படி நடப்பார், அதே மாதிரி தாய் போல கவனிப்பார். 4 என்பது தாய் என்பதனால அந்த களத்திரத்தை தாய் போல கவனிப்பார். 4 என்பது கல்வி ஸ்தானம். எனவே வரக்கூடிய களத்திரம் எப்படி இருப்பார்னா கல்வி கற்றவராக இருப்பார். படித்து முடித்ததும் திருமணம் அமையும், அல்லது தன்னுடன் படித்தவரை கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பார். 4 என்றால் மனதையும் குறிக்கும். எனவே 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது மனதுக்கு பிடித்த மனைவி அமையும். சரி, 7ஆம் அதிபதி 5, 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது சொன்னேனே அதே மாதிரி அமையும். களத்திரம் தேடி வரும் ஜாதகம் தான் இவங்களுக்கு பொருந்தும். 1, 5, 9 இருந்தாலே களத்திரம் தேடி வரும். 5 என்றால் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எனவே களத்திரம் ஒரு ஆசிரியராக இருப்பார், அல்லது ஒரு டீச்சர் குடும்பத்திலே உள்ளவராக இருப்பார். 5 என்றால் குலதெய்வ கோயிலை குறிக்கும். எனவே களத்திரம் அமைவது குலதெய்வ கோயிலுடைய அருகிலே இருக்கும். 7 என்றால் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை குறிக்கும். அதாவது களத்திரத்தினுடைய ஊரிலே இந்த மாதிரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியும் இருக்கும். 5 என்றால் 4 என்றால் தாய், 5 என்றால் தாயினுடைய குடும்பம். எனவே களத்திரம் தாயின் குடும்பத்திலிருந்து அமையும். மனமான பின்பு கூட படிப்பார்கள். 5 என்றால் காதலையும் குறிக்கும். மனமான பின்பு இவர்களுக்கு காதலும் வரும். 7 என்றால் கணவன், 5 என்றால் அதிக காதல் என்றால் கணவன் மீது அதிக காதல் வசப்படக்கூடிய ஒரு மனைவியாக அமைவார். 5 என்பது குழந்தைத்தனம். மனைவி அமைவது குழந்தைத்தனமாக இருக்கும், பாசம் உள்ளவளாக இருப்பால். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும் பொழுது படிதாண்டா பத்தினியாக மனைவி அமையும். அதே நேரத்திலே 7க்கு 11ஆம் இடம்தான் இந்த 5ஆம் இடம். எனவே திருமண வாழ்க்கையிலே கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், விவாகரத்துக்களும் ஏற்பட அவர்கள் பிற இடங்களிலே தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளும் உண்டு. எனவே அசுபவம் என்றால் அந்த களத்திர தோஷம் அமையும். இதுக்கு 5ஆம் அதிபதியையும் பார்க்க வேண்டும். 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் களத்திர தோஷம் இருக்காது. ஏனென்றால் இந்த 11 என்பது 2வது திருமணத்தை குறிக்கும். 7க்கு 11 தான் 5ஆம் இடம் என்றால் அது கவனமாக பார்க்க வேண்டும். 7ஆம் அதிபதி 5 இருந்தால் 5 என்றால் பூர்வ புண்ணியம். எனவே வரக்கூடிய மனைவி போன ஜென்ம தொடர்புள்ள மனைவியாக பூர்வ புண்ணியத்தின் விளைவாக அவ்வாறு அமையும். 5ல் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையைத்தான் செய்யும், ஆனால் சுப பலத்துடன் இருக்க வேண்டும். களத்திரத்தை தனது குழந்தைகள் போல பாவிப்பார். அடுத்தது 7ஆம் அதிபதி 6ல், ஏற்கனவே சொன்னேன் 6, 8, 12க்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. இப்போ இப்படி இருந்தா திருமணம் அப்படி போனா என்ன சார் செய்யணும்னா திருமணம் தாமதமாக பண்ணணும். தாமதமாக பண்ணலைன்னா 2 திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும். 6 என்றால் சர்வீஸ் என்றால் வேலைக்கு போகும் மனைவியாக வாய்க்கும். 6 என்றால் கோர்ட்டு கேஸு. எனவே திருமணத்துக்கு பின் ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கும். 6 என்றால் டிசீஸ், நோய், மனைவிக்கு அல்லது கணவனுக்கோ ஒரு ஆரோக்கியம் குறைபாடு இருக்கும். இப்போ 6 என்றால் டிசீஸ், அது டெப்ட். அடுத்தது திருமணத்துக்கு பின் கடன் இருக்கும், அல்லது திருமணத்திற்கே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 6 என்றால் எனிமியை குறிக்கும். எனவே திருமணத்திலே அல்லது திருமணத்திற்கு பின்போ சண்டை சச்சரவுகள் இருக்கும், அன்பு இருக்காது, ஆதரவு இருக்காது. 6 என்றாலே அடுத்து தாய்மாமாவை குறிக்கும். சித்தியை, அம்மாவோட பிறந்த இளைய உடன்பிறப்புகளை குறிக்கும். எனவே சித்தியையும் குறிக்கும். அப்போ உங்க தாய்மாமா மூலமாக அல்லது சித்தி அவனுடைய தூதுகள் மூலமாக இந்த களத்திரமானது அமையும். அடுத்து 7 என்றால் திருமணம், 6 என்றால் தவறான வழி. அப்ப மதம் மாறி கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 6 என்றால் வேலை என்று சொன்னேன். எனவே வாழ்க்கை துணையை வேலை விஷயமாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. சரி, அடுத்தது 7ஆம் அதிபதி 7ல், இது ஒரு நல்ல அமைப்பு. சொந்த வீட்டிலே இருக்காங்க. அப்போ 7ஆம் அதிபதி 7ன்னு சொன்னா அது கேந்திராதிபதியா வருவார். நமக்கு ஒரு விதி உண்டு பராசர சோதிடத்துல, கேந்திராதிபதியாக அசுபர் வந்தால் நல்லது அப்படின்னு. அப்போ அசுபர் வந்தால் நல்லது. இவ்விதிப்படி 7ஆம் அதிபதியாக சனியோ செவ்வாயோ சூரியனோ இந்த மாதிரி அசுபர்கள் வந்தால் சில குறைகளே இருந்தாலும் கூட 7ஆம் இடம் சிறப்படையும். 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் மதுரை மீனாட்சி ஆட்சி தான், மனைவியினுடைய ஆட்சி தான் நடக்கும்.
மனைவியினுடைய கைதான் அந்த குடும்பத்திலே ஓங்கி இருக்கும். மனைவி வீட்டிலே ஜாதகர் அடிமையாக இருப்பார். பல பேருக்கு ஜாதகர் வீட்டோட மாப்பிள்ளையாக போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே நேரத்திலே உரிய காலத்திலே திருமணம் நடக்கும். மனைவி மூலம் வருமானம் வரும். நல்ல வசதியுடைய மனைவியாக இருப்பார். மனைவியினுடைய ஆயுள் பலமும் நன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு திருமணத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா அந்த திருமண வீட்டிலே களத்திரம் அமையும். ரைட்டு. 7, 9, 12ங்கிறது வெளிநாட்டை குறிக்கும். 7, 9, 12ங்கிறது வெளிநாடு. அப்போ களத்திரத்துக்கு அயல்நாடு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். ரைட். இப்ப 7ஆம் அதிபதி நீச்சமாகவோ பகை பெற்று இருந்தோ பாபர் வீட்டிலோ இருந்தாச்சுன்னு சொன்னா அந்த குணத்துக்கு தகுந்தபடி கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இருக்காது. வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியம் இருக்காது. 7ஆம் இடம் என்பது சுற்றமும் நட்பும். அப்போ திருமணம் எப்படி அமையும்? தெரிஞ்சவங்க கூட தான் அமையும். இள வயதிலே அமையும். 7ஆம் அதிபதி சுற்றமும் நட்புமே குறிக்கிறதுனால அது காதல் திருமணமாக நிறைய பேருக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 7 திருமணம், 8ன்னா ஒரு ரகசியம். அப்ப திருமணத்துல ஒரு ரகசியம் இருக்கும். திருமணத்துல ஒரு பயம் இருக்கும். அதே நேரத்துல 8ங்கிறது ஒரு பணபரஸ்தானம். எனவே களத்திரம் மூலம் வருமானம் உண்டு. திருமணம் முடிந்த பின் அல்லது மனைவி மூலமாக ஒரு வழக்கு இருக்கும். 8 என்றால் கண்டம். திருமணம் முடிந்த பின் ஒரு கண்டமோ ஒரு விபத்தோ ஒரு துன்பமோ நிகழும். திருமண வாழ்விலே ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும். அதே நேரத்திலே களத்திரத்திற்கு 8 என்றால் ஆயுள், 7 என்றால் களத்திரம். களத்திரத்திற்கு ஆயுள் பலம் உண்டு. களத்திரத்தினுடைய பேரிலே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி நடத்துவாங்க. 8 என்றால் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி, எல்ஐசி அந்த மாதிரி. 8 என்றாலே தடை தாமதத்தை குறிக்கும். அப்போ களத்திரம் திருமணத்திலே ஒரு தடை தாமதமாக இருக்கும். எனவே தடை தாமதமாக நாம் செய்வது இந்த நெகட்டிவ்லாம் இருக்காது. 8க்குரிய நெகட்டிவ்லாம் இருக்காது. 8 என்றால் கொஞ்சம் கௌரவ குறைவு. இந்த மாதிரி கௌரவ குறைவெல்லாம் இருக்காது லேட் மேரேஜ் பண்ணும்போது. அடுத்தது இல்லற வாழ்க்கையிலே உள்ள இன்பம் குறையும். மனைவியால் தடை தாமதம், வீண் அலைச்சல், குடும்ப பொறுப்பற்ற மனைவி இந்த மாதிரிலாம் அமையும். 7ன்னா மனைவி, 8ன்னா கவலையும் போது மனைவியால் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை கூட இருக்கும். 7ஆம் அதிபதியாக சுவர்களான குரு சுக்கிரன் 8லே இருந்தால் வாழ்க்கை துணை பணக்காரராக இருப்பார். காரணம் என்னன்னா 8ல உள்ள கிரகம் 2ஐ பார்க்கும் பத்தியா, 2ங்கிறது தனஸ்தானம். அப்ப அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கும், அவங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை இருக்கும். 7ஆம் அதிபதியாக அசுவர்கள் அது 8ல இருந்ததுன்னு சொன்னா அப்போ 8ல இருந்தா 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ களத்திரம் அது அதிபதி அசுவரா இருக்கிறதுனால வீண் பேச்சு பேசுவராக இருப்பார். வருமானம் குறைவாக இருக்கும், வீணான ஆசைகள் இருக்கும், குடும்ப பொறுப்புகளும் இருக்காது. 7ஆம் அதிபதி 9லே இருக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னேன், 7ஆம் அதிபதி 1, 5, 9லே இருந்தால் களத்திரம் தேடி வரும். எனவே 7ஆம் அதிபதி 9லே இருந்தால் களத்திரம் தேடி வரும். கௌரவமான குடும்பமாக இருக்கும், ஆச்சாரமான குடும்பமாக இருக்கும். மனைவிக்கு உடன் பிறந்த தங்கை இருக்கும். ஏற்கனவே சொன்னேன் 9ங்கிறது வெளி மாநிலம், வெளிநாடு. அப்ப மனமான பின்பு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது. களத்திரத்தின் வீடு எப்படி இருக்கும்னா தர்மம் செய்யும் கூடிய மடம் பக்கத்திலே, சத்திரத்துடைய மடம் பக்கத்திலே இருக்கும். காரணம் என்றால் 9 என்றது தர்மம் செய்யக்கூடிய இடம். மனைவி கடவுள் வழிபாட்டில் ஆர்வம் உள்ளவராக, ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பு இந்த ஜாதகரனுடைய தந்தைக்கும் உண்டு. 9 என்பது தந்தை அல்லவா? அதனால நம்ம இங்க கணவன் மனைவியை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை பார்க்கல. ரைட்டு. இப்ப வாழ்க்கை துணை தந்தையை போல் பொறுப்புடன் அமைவார். 9 என்றால் தந்தையை குறிக்கும். அப்ப நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நம்மகிட்ட தந்தை எப்படி நடப்பாரோ அதே மாதிரி அவங்க நடந்துக்கிடுவாங்க. உடன் பிறந்தவர் போலவும் நடப்பார். அந்த திருமணம் எப்படி நடக்கும்னா களத்திரத்தினுடைய ஆசையால் நடக்கும், தந்தையின் ஆசையால் நடக்கும், தந்தை வழி உறவுகள் மூலமாக நமக்கு திருமணம் நடக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை குறிப்பதனால் மனைவி மூலமாக, திருமணம் மூலமாக நமக்கு அந்த வரன் எல்லா பாக்கியங்களையும் பெறுவார். ரைட்டு. அடுத்தது 7ஆம் அதிபதி 10, கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது அல்லவா? எனவே 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் மிகவும் நல்லது. 7 என்றால் களத்திரம், 10 என்றால் தொழில். எனவே மனமான பின்பு கூட களத்திரத்திற்கு தொழில் அமையும். களத்திரத்தின் பேரிலே இவர்கள் தொழில் செய்தால் முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. மனமான பின் களத்திரத்தினுடைய வகையில் 10 என்பது ஒரு கர்மத்தை குறிப்பதனால் ஒரு கர்மமும் கூட அமையலாம். 10ஆம் அதிபதி 7ல் இருப்பதனால் தொழில் அமைந்த பின்பு கூட திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணை மிகவும் சிறப்பான துணையுடன் அமையும்.
எப்படி வாழ்க்கை துணை அமையும் என்றால் 10 என்பது தொழிலை குறிப்பதனால் வாழ்க்கை துணை தன்னுடன் வேலை செய்பவராக கூட இருப்பார். ஜாதகருக்கோ மனைவியால் ஜீவன பலம் அதிகம் இருக்கும். திருமணம் இள வயதில் கூட நடக்கும். மனைவி மூலம் வீடு சொத்து நகை எல்லாம் சேரும். ஏனென்றால் 10 இருக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் 4 என்பது வீடு சொத்து நகை. மனைவி மூலம் வீடு சொத்து நகை எல்லாம் சேரும். சுகத்தை குறிப்பதனால் மனைவி சுகவாசியாக இருப்பார். 7 என்பது கல்வியை குறிப்பதனால் மனைவி கல்வியாளராக இருப்பார். 7 என்பது பாரின் 10 ஹலோ ஐயா, கேட்கல, குரல் வாய்ஸ் கேட்கல. ஐயா, கேக்குதா எல்லாருக்கும்? ஐயா கேக்குதா முடிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும்? இல்ல கேட்கலையே, 10ஆம் அதிபதிக்கு மேல கேட்கலையே. இல்ல கேட்கலைங்க, அப்படியே அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒண்ணுமே கேட்கலீங்கம்மா. கேட்கல, ஹலோ ஐயா, சொல்லுங்க, ஆரம்பிங்களே. 12 இருக்கு. ஐயா வெளியே போயிட்டாரு நினைக்கிறேன். வந்திருக்கேன். இப்ப முடிச்சிடலாம் 2 நிமிஷத்துல. ஓகே 10ல இருந்து ஆரம்பிங்க. 10ல இருந்து. 7ஆம் அதிபதி 10 இருக்கும் பொழுது கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருந்தால் நல்லது என்று சொல்கின்றோம். களத்திரம் மனமான பின் தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. களத்திரத்தினுடைய பேரிலே தொழில் செய்யலாம். மனமான பின் களத்திரம் வகையிலே 10 என்றால் கர்மம் முதனால ஒரு கர்மம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 10ஆம் அதிபதி 7ல் இருப்பதனால் தொழில் அமைந்த பின்பு திருமணம் நடக்கும். மனைவி வருவது 10 வேலையை குறிக்கிறதுனால் தன்னுடன் வேலை செய்பவராக இருப்பார். மனைவியால் ஜீவன பலம் அதிகம் இருக்கும். இள வயதிலே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மனைவி மூலம் வீடுகள் கிடைக்கும், சொத்துக்கள் கிடைக்கும், நகைகள் கிடைக்கும். மனைவி சுகவாசியாக இருப்பார். மனைவி ஒரு கல்வியாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 10 என்பது உச்ச கேந்திரத்தை குறிக்கும். எனவே குடும்பத்திலே இங்கு மனைவிதான் ஹீரோ. மனைவியுடைய ஆட்சி தான் நடக்கும். ஜாதகருக்கு லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்தால்தான் நல்லது. அப்பதான் மனைவிக்கு ஈடு கொடுக்க முடியும். அப்போ லக்னாதிபதி கேந்திரத்துல இல்லைன்னு சொன்னா ஜாதகர் 0 ஆயிடுவாரு, மனைவி 0 ஆயிடுவாங்க. அடுத்தது 7ஆம் அதிபதி 11ல இருந்தா என்னன்னு பார்ப்போம். 11ங்கிறது லாபஸ்தானம். மனைவி லாபஸ்தானத்தை நோக்கி அமர்கின்றாள் என்று பொருள். அப்போ களத்திரத்தால் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் உண்டு, லாபம் உண்டு. மனைவி செல்வத்துடன் வருவார், சொத்துடன் வருவார். இதனால் கணவனுடைய அந்தஸ்து உயரும். 11 என்றால் சுற்றமும் நட்பும் குறிக்கும். எனவே வாழ்க்கை துணை நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். 11 என்றால் குடும்பத்திலே மூத்தவர் என்ற அர்த்தம். எனவே களத்திரம் வரக்கூடிய களத்திரம் குடும்பத்திலே மூத்தவராக இருப்பார். 11 என்றால் பேராசை, வரக்கூடிய களத்திரம் பேராசை உடையவராக இருப்பார். அடுத்தது திருமண வாழ்விலே கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். 11 என்றாலே ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 11லே உச்சமடையக்கூடாது. 11 என்பது இளையதார அமைப்பு. எனவே மனைவி இருக்காது, இளையதார அமைப்பை கொடுத்துவிடும். எனவே 11ல் உச்சம் அடையக்கூடாது. அதே நேரத்திலே 11ஆம் இடம் என்பது 4க்கு 8ஆம் இடமாக அமையும். எனவே ஜாதகனுடைய தாய்க்கு இது எதிரி ஸ்தானம். எனவே மாமியாருக்கு ஆகாது. மாமியார் மருமகள் பிரச்சனை வரும், அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். மனைவி கணவன் மட்டும்தான் வேண்டும் என்பதால் நிம்மதி குறையும். ரைட்டு. அடுத்து 7ஆம் அதிபதி 12. 7ஆம் அதிபதி 12 என்றால் விரயம். அப்ப 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும் பொழுது களத்திரத்தால் விரயம் இருக்கும், களத்திரத்தால் வீண் பலி இருக்கும், களத்திரத்தால் வீண் அவமானமும் இருக்கும். மனைவி மூலம் சொத்துக்கள் விரயமாகும், பொருள் நஷ்டமாகும், வம்பு வழக்குகள் ஏற்படும். காரணம் என்னன்னா 7 மனைவி, 12 சுகபோகம். அப்போ சுகபோகத்திற்காக மனைவி விரயம் பண்ணுவாள்.
வாழ்க்கை துணைக்கு அயன சயன போகம் இருக்கும். 7 என்றால் வாழ்க்கை துணை, 12 அயன சயன போகம். பயணத்தை விரும்புவோராக, வாழ்க்கை துணை பயணத்தை விரும்புவோராக இருப்பார். 7ஆம் அதிபதி 12 இருக்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்புகள் அதிகம் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு தூக்கம் அதிகமாக உண்டு. சயனம் என்றால் தூக்கம், போகம் என்றால் தாம்பத்தியம், தாம்பத்தியத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். 7க்கு 6ஆம் இடம். எனவே மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். 7ஆம் அதிபதி 12 இருக்கும் பொழுது மனைவி கட்டிலறை ரகசியம் பேசியே கணவனை கடனாளி ஆக்கி விடுவாள். கொடுக்கும் இன்பத்திற்கு விலை கேட்பாள். அந்த அன்பிலே நஞ்சு கலந்திருக்கும். இதனாலதான் முதலே சொன்னோம் 7ஆம் அதிபதி 12 இருக்கக்கூடாதுன்னு. அடுத்தது இது 5க்கு கூட 8ஆம் இடமாகவும் வரும். ஆக புத்திரஸ்தானத்துக்கு இது 8ஆம் இடமாக வருமானால் 7ஆம் அதிபதி 12 இருக்கும் பொழுது குழந்தைகளை பேணி வளர்க்க மாட்டாள். நல்ல உணவு கொடுத்து, நல்ல உடை கொடுத்து அன்பு செலுத்த மாட்டாள். தான் அலங்காரம் செய்து கொண்டு ஒரு மேனா மினுக்கியாக ஒரு மின்னல் போல வரம் வருவாள். இப்படி 7ஆம் அதிபதி 8, 12 இருந்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு கஷ்டத்தை தரக்கூடியது, சிரமத்தை கொடுக்கக்கூடியது. இதற்கெல்லாம் சுபரோட பார்வையோ இல்லை அதிபதியோ நன்றாக இருந்தால் ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்பட வழி உண்டு. ரைட்டு, நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா மேடம்? ஓகே சார், சிறப்பான உரை. அடுத்ததாக நமது நிகழ்வின் நன்றி உரை. நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். அடிகேன் திருப்பூர் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 83வது நாள். கூட்டினால் 2 என்பது சந்திரன். இன்று மாலை வரை ரோகிணி சந்திரன் சாரம். மேலும் சந்திரன் என்றால் வெண்மை. ஐயா இன்று வெள்ளை சட்டை அணிந்து வந்துள்ளார். மேலும் சந்திரன் என்றால் மருத்துவம். எனவே ஐயா மருத்துவத்துறையில் அனுபவம் உள்ளவர். மேலும் இன்று 24/3/2026 கூட்டினால் 1 என்பது சூரியன். எனவே ஆண் ஜோதிடர். மேலும் இன்று பங்குனி 10. எனவே இன்று ஐயா, அதாவது 10 என்பது வரன் அமையும் விதம் என்னும் எழுத்து 10 எழுத்து கொண்டது. மேலும் 24 கூட்டினால் 6 என்பது சுக்கிரன். எனவே சுக்கிரனுடைய அமைப்பு இந்த கூட்டமைப்பு. மேலும் 3வது மாதம் 3 என்பது மோகன் என்னும் பெயருக்கு 3 எழுத்து வந்துள்ளது. மேலும் இன்று மாலை வரை சஷ்டி. எனவே 6. எனவே சுக்கிரனுடைய அமைப்பு. மேலும் பங்குனி என்பதற்கு 4 எழுத்து கொண்டது. 4 என்பது ராகு. 4 என்பது சீர்வரிசை பற்றி தகவல் சொன்னார். மேலும் ராகு என்பது பிரம்மாண்டமான வகுப்பு என்று. மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை. தற்போது மிருகசீரிடம். செவ்வாய் சாரம் செவ்வாயை குறிக்கும். தற்போது செவ்வாய் ஓரை. செவ்வாய் என்பது மங்களகரமான திருமண வாழ்க்கை பற்றி உரைகின்றது. மேலும் தற்போது சப்தமி என்பது 7 என்பது அதாவது பிஜி மோகன் என்னும் 7 எழுத்து கொண்டது ஆங்கிலத்தில். மேலும் 7 என்பது கடத்திரம் பற்றி வகுப்பு. 7ஆம் இடத்தை பற்றி இன்றைய வகுப்பு. சப்தமி 7 என்பதால் தற்பொழுது மிருகசீரிடம், அதாவது குரு உடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இன்றைய குரு ஐயா அவர்கள், மோகன் ஐயா அவர்கள். மேலும் இன்று ஆயுஷ்மான் நாம யோகம். இதனுடைய யோகி கேது. மேலும் கோச்சார கேதுவை குரு பார்த்து கொண்டுள்ளது. அடுத்தபடியாக இன்று கரசை கரணம் என்பது யானை வாகனம். யானை எப்பொழுதும் யானை கருப்பு நிறத்தில் உடையது, அதாவது இருள் போன்றது. எனவே ஐயா சிறிது இருளில் இருந்து இன்று வகுப்பெடுத்தால் ஆரம்பத்தில். மேலும் வகுப்பை அமிர்தம் போல் எடுத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு இன்று அமிர்த யோகம் என்பதால் அமிர்தம் போல் வகுப்பு எடுத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து கொடுத்த நிகழ்ச்சி கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.